சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மென் முளையாலுமை பங்கா சித்தா சித்து திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூல் மேய அத்தாலங்காடாவுன் அடியார்கடியேன் ஆவேனே அடியார்கடியேன் ஆவேனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழூதன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தரும் மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 14வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணீரும் தெரிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின் முன்னிங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய் எண்ணிய முடிதல் வேண்டும். இந்த பாட்டிற்கு சொந்தக்காரர் நமது பாரதியார் அவர்கள். இந்த பாட்டிற்கு எல்லா வகையிலும் தகுதி வாய்ந்தவர் நமது பாரதியாரின் கொள்ளு பேத்தியான கவிஞர் இரா உமாபாரதி அம்மா அவர்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரின் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். சிறந்த தமிழ் பேச்சாளர், சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர், கவியரங்க தலைமையாளர். தனது பேச்சுக்களின் வாயிலாக பாரதியின் கூற்றுக்களை இன்றைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். பாரதி கவியரசு, பாரதி புகழ்மணி, பல்துறை வித்தகர் விருது, டாக்டர் அப்துல் கலாம் சாதனையாளர் போன்ற பல விருதுகளை பெற்றவர். எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் எனும் தனது கொள்ளு தாத்தாவின் அடிப்பற்றி நடப்பவர். அம்மாவின் தமிழ் சேவையும் சமூக சேவையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை நக்கீர தேவ நாயனார் அருளி செய்த போற்றி திருக்கலி வெண்பாவை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஓம் நம சிவாய. வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருச்சிற்றம்பலம். நம் தமிழூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கம் அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 40 பேர்கள் கொண்ட 11ஆம் திருமுறையை இன்று 16வது சிற்றிலக்கியமான நக்கீர தேவநாயனாரின் போற்றி திருக்கலி வெண்பாவை அடியேனுக்கு தந்து உதவிய மூத்த அறிஞர் சிவத்திரு நல்ல சிவம் ஐயா அவர்களையும், சிவத்திருமதி லாவண்யா அருள் அவர்களையும், என்னை இங்கு அழகாக அறிமுகம் செய்து வைத்த சிவ குந்தவை அவர்களுக்கும் சிவனருளாலே சகல சித்திகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என் உரைக்குள் செல்கிறேன். நக்கீர தேவநாயனார் போற்றி திருக்கலி வெண்பா. வெண்பா என்றால் நமக்கெல்லாம் தெரியும். அதன் வகைகளுள் கலிவெண்பாவும் ஒன்று. கலிவெண்பாவில் 2 வகை: நேரிசை கலிவெண்பா, இன்னிசை கலிவெண்பா. இன்னிசை கலிவெண்பா 13 அடிகள் முதல் பல அடிகளில் தனிச்சொல் பெறாமல் வரும். நேரிசை கலிவெண்பாவின் 2 அடிகளாக ஒவ்வொன்றும் எதுகையும் தனிச்சொல்லும் பெற்று கண்ணி என்ற பெயரில் பலவாக வரும். அதே போல்தான் இன்று நக்கீர தேவநாயனார் சிவபெருமான் மீது இயற்றிய இந்த போற்றி திருக்கலி வெண்பா 2 கண்ணிகளாக
மொத்தம் 45 கண்ணிகள் கொண்டது இது. இறைவனை போற்றுவதாலேயே இக்கலிவெண்பா திருக்கலிவெண்பா ஆனது. போற்றி என்பது இறைவனை துதிப்பது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த விதத்தில் சிவபெருமான் தன் அடியார்களுக்காக செய்த லீலைகளை பற்றி கூறி ஒரு லீலைக்கும் உதவிய அவரது தாளுக்கும் தோளுக்கும் போற்றி என பாடுகிறார் நக்கீரர். அந்த ஒரு போற்றிக்கும் நாம் மலர் தூவி வழிபட வேண்டும். நாம் கிரிவலம் செய்தாலும் சரி, வீட்டில் அமர்ந்து பூஜை செய்தாலும் சரி, இந்த மிகவும் எளிமையான தமிழில் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக சிவனின் திருவிளையாடல்களை நயம்பட கூறி போற்றி போற்றி என கூத்தாடுகிறார் நக்கீரர். இந்த போற்றியை நாம் அனுதினமும் போற்ற வேண்டும் என்பதே எனது அவா. திருவிளையாடற் புராணம் நமக்கெல்லாம் தெரியும். பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உதிரத்தில் உதித்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குறுமுனி கலசத்தில் அடக்கம், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், அரவினுக்கு உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டதம் பெருமை சொல்லவும் பெரிதே என்கிறார் ஔவையார். அப்படிப்பட்ட இந்த தொண்டர்களின் பெருமைதான் இன்று பெரிது. அந்த தொண்டர்களுக்காக நம் சிவபெருமான் செய்த திருவிளையாடல்களை தம் வாணியில் அழகாக கண்ணிகளாக கோர்த்து பாடி போற்றி போற்றி என்று இறைவனை துதிக்கிறார் நக்கீரர். நக்கீர தேவ நாயனார் என்றால் இன்றைய தலைமுறையினர் தடுமாற வேண்டாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்டு இறைவனுடனேயே தான் அந்த இறைவனின் நெற்றிக்கண்ணால் எரிந்து போய் வெப்பம் தாழாமல் பொற்றாமரை குளத்தில் விழுந்து கையிலை பாதி காலத்தி பாதி என்று பதிகம் பாடி இறைவனை மகிழ்வித்த அதே நக்கீரர் தாம் நமது நக்கீர தேவநாயனார். இறைவன் தொண்டர்களுக்காக புரிந்த திருவிளையாடல்களை தொகுத்து போற்றி பாடுவதுதான் இந்த போற்றி திருக்கலி வெண்பா. திருத்தங்கு மார்பின் திருமால் வரைபோல் எழுத்த திலங்கிய வெண்கோட்டு, பழுத்த குறுந்தாள் நெடுமூக்கிற் குன்றிக் கண் நீல நிறத்தார் பொலிந்து, நிலம் ஏழ் உறத் தாழ்ந்து பன்றி திருவுருவாய் காணாத பாதங்கள் நின்றவா நின்ற நிலை போற்றி. அன்றியும் புண்டரீகத்துள்ளிருந்த புத்தேள் கழுகுருவாய் அண்டரண்டம் ஊடுருவ ஆங்கோடி பண்டதொரு நாள் காணோன் இடி என கனக முடி கவித்து கோணாது நின்ற குறி போற்றி என்று முதல் 5 கண்ணிகளில் அழகாக எடுத்துரைக்கிறார் நக்கீரர். பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒருவருக்கொருவர் ஒரு போட்டியை வைத்துக் கொண்டு பிரம்மா சிவனின் அடியையும் மகாவிஷ்ணு சிவனின் பிரம்மா சிவனின் முடியையும் திருமால் சிவனின் அடியையும் அழகாக தேடிக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று இருவரும் அழகாக புறப்படுகின்றனர். திருமகள் தங்கி வசிக்கும் மார்புடைய திருமால் மலைபோல் பெரிய பிடரியையும் 2 வெண்மையான கொம்புகளையும் பருத்து குறுகிய கால்களையும் பெற்று நீண்ட மூக்கில் குறுகிய கண் நீல வண்ணத்தில் பெயர்ந்து நிலத்தை தோண்டி பன்றி உருவம் எடுத்துக்கொண்டு தான் தேடி தேடி போயும் காண கிடைக்காத அவரது அடியை தேடிவிட்டு தோல்வியுற்று வந்து விடுகிறார். ஆனால் பிரம்மா என்ன செய்தார்? பிரம்மன் கழுகு உருக்கொண்டு, தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மன் கழுகு உருக்கொண்டு நாம் பிற பாடல்களில் படித்திருப்போம் பிரம்மா அன்னம் உருக்கொண்டு சென்றார் என்று படித்திருப்போம். ஆனால் இங்கே நக்கீரர் தெளிவாக கழுகு உருக்கொண்டு பிரம்மா சிவனது முடியை காண செல்கிறார் என்று கூறுகிறார். கழுகு உருக்கொண்டு அனைத்து அண்டங்களையும் ஊடுருவ பறந்து சென்றும் காண முடியாமல் அந்த அடிமுடி அறியவனா அண்ணாமலையானுக்கு பீடம் அணிவித்து கோணாது நின்றனர் அந்த இறைவனுக்கு வணக்கம் என்று கூறுகிறார் நக்கீரர். நானாலும் பேணி காலங்கள் பிரியாமை பூசித்த மாணிக்கா, அன்று
மதிர் கடவுர் காண வரத்தில் பெரிய வலிதுளைய காலன் வரத்தில் உதைத்த உதை போற்றி என்று அடுத்ததாக கூறுகிறார். தேவர்கள் அமுதம் கடைய மந்தரமலையை மொத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு அமுதம் எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்து அமுதம் பெற்றது அனைவருக்கும் தெரியும். தேவர்கள் அனைவரும் அமுதத்தை பருகிவிட்டு மீதம் இருந்த அமுதத்தை ஒரு கலசத்தில் இட்டு பூமியில் ஓரிடத்தில் ஒளித்து வைத்திருந்தார்கள். சிவன் அந்த இடத்தை பார்த்தார். தேவர்களோ அனைவரும் அமுது உண்டு அமரர்களாகி விட்டார்கள். இனி இது எனது அடியார்களுக்கு பயன்படட்டுமே என்று தாமே நினைத்து தாமே அந்த அமிர்த குடம் அதே சிவனாக மாறி சிவலிங்கமாக காட்சி கொண்டு அமர்ந்ததுதான் திருக்கடையூர். அமிர்தகடேஸ்வரர் என்று அந்த அமிர்த குடம் சிவனாக மாறியதால் தான் அவருக்கு அமிர்தகடேஸ்வரர் என்ற பெயர் கிடைத்தது. திருக்கடவுரில் அழகாக சிவனாக காட்சி தருகிறார். இதனால் தான் தனக்கு 16வது வயதில் தன்னை காலன் கொள்ளப் போகிறான் என்று உணர்ந்து மார்க்கண்டேயன் அந்த சிவனை ஓடிச் சென்று கட்டி பிடித்துக் கொண்டு தன் கடமை தவறாத யமன் வந்த போதும் கலங்காது சிவனை பிடித்துக் கொண்டு நின்றானே. ஆனால் யமனா விடுவான்? அவன் யம தர்மன் அல்லவா? தனது கடமை தவறாமல் மார்க்கண்டேயன் மீது அவன் சிவனை கட்டி கொண்டிருப்பது தெரிந்துமே பாசக்கயிற்றை வீசினானே யமதர்மன். பார்த்தார் சிவன், என்ன ஒரு கோபம் வந்தது! என்னை கட்டி கொண்டிருக்கும் அடியவனுக்கா நீ பாசக்கயிறை வீசுகிறாய் என்று அந்த காலனை எட்டி அவன் மார்பில் உதைத்து தள்ளினார். நாம் கேட்கலாம், மார்க்கண்டேயனது விதி 16 வயதில் பூர்த்தியானதும் அவனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்பது. ஏன் கடவுளே அந்த விதியை மீறலாமா? சிவனாக இருந்தாலும் விதியை மீறலாமா என்று நாம் கேட்கலாம். அதற்குத்தான் சிவன் என்ன ஒரு வரம் கொடுத்தார் தெரியுமா மார்க்கண்டேயனுக்கு? என்றும் 16 என்று சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை அளித்தார். ஆகவே 16 வயது பூர்த்தியாகி அவன் 17வது வயதில் அவன் கால் வைத்தால் அல்லவா மார்க்கண்டேயனை யமதர்மன் உயிரை பறிக்க வேண்டும். ஆக யமதர்மனை எட்டி உதைத்த அந்த ஒரு பழிக்கு தானும் ஆகிவிடக் கூடாது. யமனின் தர்மத்தை பழித்தோம் என்ற பாவத்திற்கு ஆளாகி விடக்கூடாது என்பதாலேயே அவர் என்றும் 16 என்ற வரத்தை மார்க்கண்டேயனுக்கு அருளிவிட்டு தன் பக்தனின் உயிரையும் காப்பாற்றியதோடு யமனின் தனது தர்மத்திலிருந்து தவறாமல் காத்த அந்த ஈசனின் திருவடிக்கு போற்றி என்கிறார் நக்கீரர். அதனால்தான் அமிர்த கலசமே சிவனாகி காட்சி தருவதால் நம் பெரியவர்கள் தமது சஷ்டியப்த பூர்த்தியையும் பீமரதி சாந்தியையும் சதாபிஷேக வைபவத்தையும் ஆயுளும் ஆரோக்கியமும் பூரணமாக அருளும் அந்த அமிர்தகடேஸ்வரர் சன்னதியில் திருக்கடையூரில் சென்று நமது முன்னோர்கள் நமது பெரியவர்கள் எல்லோரும் அங்கு சென்று பூஜை செய்து அந்த சிவனை வழிபட்டு சாந்தி செய்கின்றனர். அடுத்து சொல்கிறார் நக்கீரர், கரத்தன்மே வெற்பன் மடப்பாவை கொங்கை மேற் குங்குமத்தின் கற்பழியும் வண்ணம் கசிவிப்பான் பொற்புடைய வாமன் மகனாய் மலர்கணையோன் ஓட்டிய அக்காமன் அழகழித்த கண் போற்றி என்று பாடுகிறார். பரமசிவன் ஒரு சமயம் மிக நீண்ட ஒரு தவம், மோன தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். மோன தவம் என்றாலே அது அசைவில்லாதது என்றுதான் அர்த்தம். மோன தவம் என்றால் அந்த தவத்திலும் தான் இருப்பது எவருக்கும் அறியாத வண்ணம் ஆழ்ந்து இருப்பதுதான் மோன தவம். பர்வத ராஜகுமாரியாகிய பிறந்த பார்வதி தேவியை அவர் திருமணம் செய்தால் மட்டுமே முருகப்பெருமான் திரு அவதாரம் எடுக்க முடியும். அவ்வாறு திரு அவதாரம் எடுத்தால் மட்டுமே சூரபன்மனின் பிடியில் இருந்த அரக்கர்களை விடுவிக்க முடியும். இந்த அவதார நோக்கத்திற்கு சிவன் தவத்திலிருந்து வெளியில் வந்தே ஆக வேண்டும். தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானின் தவத்தை கலைக்க யாரை அனுப்பலாம் என்று சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவரை பலிகடா ஆக்கித்தானே ஆக வேண்டும். ஆக சிவனின் தவத்தை கலைத்தால் எப்படி ஒருவருக்கு என்ன ஒரு சாபம் நேரிடும் என்பது அனைவரும் அறிந்ததே. இருப்பினும்
மகாவிஷ்ணுவின் மகனாக பிறந்த மன்மதனை இந்த ஒரு பலிகடாவாக்கி அனைவரும் முருகப்பெருமான் திரு அவதாரத்துக்கு நீ ஒத்துழைக்க வேண்டும் என்று தேவர்களும் முனிவர்களும் மன்மதனை வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். மன்மதனும் தனது நடுநடுங்கும் தனது மனத்தை திடப்படுத்திக் கொண்டு தான் எப்படியாவது சிவனின் தவத்தை கலைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கரும்பை வில்லாகவும் மலையமாறுதம் என்ற தென்றலை தேராகவும் வண்டுகளின் வரிசைகளை நானாகவும் மிகவும் மென்மையான மலர்களான தாமரை, முல்லை, செண்பகம், அசோகம் போன்ற மலர் பானங்களை கொண்டு அந்த சிவத்தின் தவத்தை கலைக்க அழகாக நடுநடுங்கிக் கொண்டே தன் முதல் மலர் பானத்தை ஏவுகிறான். சற்றே கண்ணை திறந்து அவனை ஒரு பார்வை பார்க்கிறார் சிவபெருமான். அங்கனமே எரிந்து சாம்பலாகி விட்டான் மன்மதன். அவ்வளவுதான், அழகு மிகுந்த மன்மதன் எரிந்து சாம்பலாகி போய்விட்டான். உடனே மன்மதனின் மனைவி ரதி கொதித்தெழுகிறாள். இதை பற்றி கேள்விப்பட்டு ஓடி வந்து சிவனின் காலில் விடுகிறார். சுவாமி, தெய்வ காரியத்துக்காக அல்லவா எனது கணவர் தங்களின் தவத்தை கலைத்தார். என் செய்வேன், எனது கணவன் இல்லாமல் நான் என்று ரதி கதறுகிறாள். அவளுக்கும் இறங்கின அந்த சிவபெருமான் அழகாக, இனி இந்த மன்மதன் உயிரோடு வருவான், இனி உன் கண்களுக்கு மட்டுமே அவன் தெரிவான், எல்லோரது கண்களுக்கும் தெரிய மாட்டான் என்று ஆசி கூறி அந்த மன்மதனை உயிர்ப்பிக்கிறார். அங்கம் இல்லாததால் அவன் அனங்கன் என்றும் பெயர் பெற்றான். அப்படிப்பட்ட அழகுள்ள அந்த மன்மதனின் அழகழித்த கண் போற்றி என்கிறார் நக்கீரர். ஏனென்றால் இதே நெற்றிக்கண்ணான் அவரை எரித்து அந்த பொற்றாமரை குளத்தில் சாம்பலாக்கி தள்ளியது அல்லவா? இறைவன் அருளால் மீண்டும் உயிர் பெற்றவர் அல்லவா நக்கீர தேவநாயனார்? ஆகவே அந்த கண்ணிற்கு போற்றி என்கிறார் நக்கீரர். அடுத்து சொல்கிறார், தூம படம் எடுத்த வாழறவம் பார்த்தடர பற்றி விடமெடுத்த வேகத்தான் மிக்கு சடலம் முடங்க வலிக்கும் முயலகன் தன் மொயம்பை அடங்க மிதித்த வடற்போற்றி என்று பாடுகிறார் சிவபெருமானை. தாருகாவன இருடிகளால் அனுப்பப்பட்ட ஓர் அசுரன் முயலகன் என்பவன். அவனுடன் பலவிதமான பாம்புகளும் தோன்றி தேவர்களுக்கு துன்பம் விளைவித்தவாறே இருந்தது. தேவர்கள் எல்லோரும் நாராயணிடம் சென்று அபயம் அபயம் என்று முறையிட்டனர். உடனே மகாவிஷ்ணு பிரம்மனையும் அழைத்துக் கொண்டு கைலாயம் சென்று சிவனிடம் முறையிட்டனர். அடியவருக்காய் இறங்கும் ஈசன் தனது நடராஜர் உருவத்தில் நர்த்தனம் ஆடிக்கொண்டே தன்னுடன் பிறந்த பாம்புகளுக்கு இணையாக விஷத்தை கக்கிய அந்த முயலகனை அவனது வலிமையை அடக்க அவனை தனது காலடியில் போட்டு மிதித்து நடனமாடிய திருவடிகளுக்கு வணக்கம் என்கிறார் நக்கீரர். அடுத்து சொல்கிறார், நடுங்க திருமால் முதலாய தேவர் அசுரர்கள் கருமால் கடல் நாகம் பற்றி குருமாற நீலமுண்ட நீள் முகில் போல் நெஞ்சழல வந்தழுந்த ஆலமுண்ட கண்டம் அது போற்றி என்கிறார். தேவர்கள் அமுதம் பார்க்கடலில் கடைந்த போது அதிலிருந்து ஆலம் என்ற விஷம் வந்தது. பார்க்கடலில் இருந்தும் 2 விஷம் வந்தது. ஆலம் ஆலம் இரண்டும் சேர்ந்ததால் ஆலகாலம் ஆகியது அது. ஆக இந்த விஷம் உலகத்தில் பரவிவிட்டால் உலகமே அழிந்து விடுமே என்று தமது அடியவர்களுக்காய் ஈசன் இறங்கி அந்த ஆலகால விஷத்தையே அமுது போல உண்டார். சிவன் விஷத்தை விழுங்கிவிட்டால் இந்த உலகமே அழிந்து விடுமே என பயந்து போய் அவரது துணைவியான பார்வதி தேவியார் அவரது கண்டத்தை தம் கையினாலே பிடித்து அந்த ஆலகால விஷத்தை கண்டத்திலேயே தடுத்து விட்டார். அந்த கண்டமே விஷத்தினால் நீல நிறம் ஆகிவிட்டது. அதனால் தான் எம்பெருமான் நீலகண்டர் என அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட ஆலமுண்ட கண்டம் அது போற்றி என்கிறார் நக்கீர தேவநாயனார். அடுத்து சொல்கிறார், போருகந்த மாணவர்கள் புக்கொடுங்க மிக்கடற்கும் தாருகந்தன் மார்பில் தனிச்சூலம் வீரம் கொடுத்தெறியும் மாகாடி கோபம் தவிர எடுத்த நடத்தியல்பு போற்றி என்கிறார் நக்கீரர்.
தாரகாசுரன் என்னும் ஒரு அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சாகாவரம் வேண்டும் என கேட்கிறான். நமது சிவனோ எல்லோருக்கும் வரம் கொடுக்கும் சிவன் அல்லவா? ஆனால் அங்கே அவனிடம் சொல்கிறார், இந்த மண்ணில் பிறந்த எல்லா உயிர்களும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். ஆகவே இனியும் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் உனக்கு தேவையான வரத்தை மாற்றி கேள் என்று கூறுகிறார். உடனே தாரகாசுரன் நுணுக்கமாக ஒரு வரம் கேட்கிறான் பாருங்கள். மணமுடிக்காத இளமங்கை அகோர முகத்தோடு ஆடை அணிகலன் இன்றி என் முன்னே யுத்தம் செய்து என்னை வீழ்த்த வேண்டும் என்று வரம் கேட்கிறான். அங்கனமே ஆகுக என்று கூறி சிவபெருமான் மறைந்து விட்டார். எந்த பெண்ணாவது ஆடைகளின்றி ஒரு ஆண்களின் முன்னால் வருவாளா? அப்படி இருக்கையில் யுத்தமா என்று நினைத்து பார்த்தால் பார்க்கவே முடியாது. ஆக தனக்கு இனிமேல் மரணமே கிடையாது என்ற ஒரு கர்வத்தில் தாரகாசுரன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். தேவர்கள் எல்லாம் பதறி போய் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். வரம் கொடுத்தவரே அவர்தானே அல்லவா? உடனே சிவன் என்ன செய்கிறார்? பக்கத்தில் இருந்த உமையன்னையை பார்க்கிறார். உமையன்னை உடனே தன் மேனியில் இருந்து தனது சாயலுடனேயே ஒரு சக்தியை உருவாக்குகிறாள் அம்பிகை. அவளே அனல் கொண்ட பார்வையும் ஆங்கார ரூபமும் கொண்ட காளி தேவியாகி தாரகாசுரனை அழிக்க புறப்பட்டாள். தாரகாசுரன் முதலில் சண்டமுண்டர்களை காளியோடு யுத்தம் செய்ய அனுப்புகிறான். அவர்களையும் அழித்து சூலத்தை எரிந்து தாரகாசுரனின் மார்பிலே பிளந்து காளியை வதம் செய்கிறாள். பின்னும் அவள் கோபம் அடங்கவில்லை. அவளது உக்கிரத்தால் தேவர்களும் முனிவர்களும் பயந்து வியாக்கிரபாதர், பதஞ்சலி போன்ற முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று தில்லையில் சிவன் அவளுக்கு காட்சி கொடுக்கிறார். உடனே காளியானவள் சிவனை நடன போட்டிக்கு அழைத்து விடுகிறாள். அந்த நடனத்தில் என்ன நிகழ்ந்தது தெரியுமா? தனது காதிலிருந்து கீழே விழுந்த குண்டலத்தை சிவபெருமான் தன் காலாலேயே எடுத்து தன் காலை தூக்கி தன் காதில் அந்த அணிகலனை பொருத்திக் கொள்கிறாள். இந்த நடனத்தை தான் ஆட முடியாது என்று காளி தேவி நாணம் அடைந்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். அவ்வாறு நடனம் ஆடிய கால்களுக்கு போற்றி என்கிறார் நக்கீரர். அடுத்து கூறுகிறார், தடுத்து வரையெடுத்த வாழ் அரக்கன் வாயா உதிரம் நிறையெடுத்து நெக்குடலம் இற்று புறையெடுத்த பத்தனைய பொன்முடியும் தோள் இருபதும் நெறிய மெத்தனவே வைத்த விரல் போற்றி என்கிறார் நக்கீரர். ராவணன் ஒரு முறை வானவெளியாக உலா சென்று கொண்டிருந்தான். வழியில் அவனுக்கு தடையாக கைலாய மலை நடுவில் குறுக்கே தடையாக வந்துவிட்டது. உடனே பார்க்கிறான், தனக்கே தடையா என்று ஆணவத்தால் தனது 20 தோள் வலிமையின் மீது கர்வம் கொண்டு கைலாய மலையையே தூக்க ஆரம்பித்து விட்டான். உடனே நமது சிவபெருமானின் இருப்பிடம் அல்லவா கைலாயம், அந்த இருப்பிடமே ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. உலகமே நடுநடுங்க ஆரம்பித்து விட்டது. என்னதான் ராவணன் சிவபக்தனாய் இருந்தாலும் சுவாமியின் இருப்பிடத்தையே அவன் வந்து அசைக்கும் அளவுக்கு கர்வம் கொள்ளலாமா? உடனே பார்த்தார் சிவன். தன் கால் விரலால் லேசாக ஒரு விரலை அழுத்தினார். அவ்வளவுதான். மலையை தூக்கிய அவனது 10 தலைகளின் மேல் இருந்த பொன்முடிகள் அவனது 20 தோள்களும் நெறிய ஆரம்பித்து அழவே ஆரம்பித்து விட்டான் வலி பொறுக்காமல் ராமணேஸ்வரன். இறையை உணர்ந்து உடனே சாமகானம் பாட ஆரம்பிக்கிறான். சாமகான பிரியர் அல்லவா நம் ஈசன். உடனே மனமிறங்கி அவர் தனது விரல்களை நீக்கியவுடன் ராவணன் தனது தோள் பாரம் குறைந்து கைலாய மலையை இறக்கி அதன் இருப்பிடத்திலேயே வைத்தான். பத்தனைய பொன்முடியும் தோள் 20 நெறிய மெத்தனவே வைத்த விரல் போற்றி 20 தோளும் நொறுங்கி விட்டது. இதையே அழுத்தி வைத்திருந்தால் மென்மையாக வைத்த விரலுக்கே அந்த 20 தோளும் நசுங்கி விட்டதே, நொறுங்கி விட்டதே. இதையே சிவபெருமான் அழுத்தி வைத்திருந்தால் என்றால் ஆஹா, ராவணனின் கதி அதோ கதிதான். அந்த விரல்களுக்கு போற்றி வணக்கம் தெரிவிக்கிறார் நக்கீரர். அடுத்து சொல்கிறார், வானவர்கள் தாம் கூடி மந்திரித்த மந்திரத்தை மேனவில ஓடி விதிர்த்து தானவருக்கு கொட்டி குரலை உரைத்த அயன் சிரத்தை வெட்டி சிரித்த விரல் போற்றி என்று கூறுகிறார் நக்கீரர். அருமையாக
பெருமை மிகு வானவர்கள் ஒன்றாக ஒருங்கி கூடி நினைத்து மந்திரிக்கும் மந்திரங்களை மென்மையாக கூறிட ஓடி நடுநடுங்கி அரக்கர்களுக்கு சாதகமாக புறங்கூறினார் பிரம்மா. உடனே பார்த்தார், அவரது சிரத்தை கொய்து விட்டார் சிவபெருமான். பிரம்மனின் கர்வத்தை ஒடுக்க வேண்டும். அகங்காரம் என்னும் 5வது தலையான பிரம்மனின் தலை மறைந்தே போனது. ஆனால் பிரம்மனது மறைந்து போன தலை சிவனின் கையில் கபால திருவோடாக மாறிவிட்டது. பிரம்மனின் தலையை வெட்டியதால் சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது. இதனால் சிவன் பிச்சாண்டியாகி கபாலத்தை கையில், அதாவது பிரம்மனின் தலையான கபாலத்தை கையில் ஏந்திக் கொண்டு பத்ரிநாத் என்னும் இமயத்தின் புண்ணிய பூமியில் பிக்ஷைக்காக கரம் ஏந்தினார். அங்கு தவம் புரிந்து கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாம் தங்கள் அகந்தையையும் ஆணவத்தையும் சிவனுக்கு தானம் செய்து அந்த பிரம்மத்தின் கபாலத்தை நிரப்பினார்கள். பிக்ஷாடனர் என்ற வடிவம் கொண்டார் சிவன். அங்கே அந்த ரூபத்தில் அருள் புரிகிறார் பிக்ஷாடனர். ஆக எல்லா மக்களும் எல்லா காலத்திலும் அகங்காரம் ஆணவத்தை விட்டொழிக்க வேண்டி ஈஸ்வரன் செய்த அற்புத லீலையாகும் இது. இந்த அயன் சிரத்தை வெட்டி சிரித்த விரல் போற்றி என்று பாடுகிறார் நக்கீரர். அடுத்து கூறுகிறார், மட்டித்து வாலுகத்தால் மாவிலங்க மாவகுத்து மற்றதன் மேல் பாலு குப்ப கண்டு பதைத்தோடி மேலுதைத்து அங்கு ஒட்டியவன் தாதை இருதாள் எரிந்து உயிரை வீட்டிய சண்டிக்கு வேறாக நாட்டின் கண் பொற்கோயில் உள்ளிருத்தி பூமாலை போனகமும் நற்கோலம் இந்த நலம் போற்றி என்று பாடுகிறார். சண்டிகேஸ்வரரை நமக்கெல்லாம் தெரியும். சிவன் கோவிலில் சிவன் சந்நிதிக்கு பின்னே அமைக்கப்பட்டிருப்பார். சிவனுக்கு சாற்றிய மாலைகள், அதாவது நிர்மால்யம், அவருக்கு சாற்றிய பிரசாதங்களே சண்டிகேஸ்வரருக்கு வழங்கப்படும். அவர் சிறுவராக இருந்த போது வெண் மணலில் சிவலிங்கம் பிடித்து வைத்து சிவனுக்கு பூஜை செய்வதுதான் அவரது விளையாட்டாக இருந்து வந்தது. அவரது தந்தையாரும் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் தான் தமது சிவனுக்காக அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பால் குடத்தை எடுத்துக்கொண்டு சிறு குழந்தையாகிய சண்டிகேஸ்வரர் தனது வெண்மணல் சிவனுக்கு அந்த பாலை அபிஷேகம் செய்து விட்டார். அதை கண்ணுற்ற சண்டிகேஸ்வரின் தகப்பனாருக்கு வந்ததே கோபம். ஓடி வந்து அந்த பாற்குதத்தை தன் காலால் எட்டி உதைத்தார். பார்த்தார் சண்டிகேஸ்வரர், சிவ நிந்தனை செய்யும் உமது கால்கள் இருக்கக்கூடாது என்று தமது தந்தை என்று கூட பார்க்காமல் தந்தையின் இரு கால்களையுமே வெட்டி வீசிவிட்டார் சண்டிகேஸ்வரர். அப்படி ஒரு சிவபக்தரான சண்டிகேஸ்வரர். இதனால் அந்த சிவன் இறங்கி வந்து, மனமிறங்கி வந்து, அந்த குழந்தையின் சிவன், அந்த குழந்தையின் ஒரு சிவன், அந்த சிவனின் அவன் மேல் வைத்திருந்த அந்த பிரியத்திற்காக, அதுக்காக தனது தந்தை காலையே வெட்டிவிட்ட அந்த குழந்தையின் சாபம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிவன் இறங்கி வந்து அவரது தந்தைக்கு உயிர் கொடுத்து அழகாக அந்த சண்டிகேஸ்வரை தமது கோயிலில் நிறுத்தி தமக்கு கிடைத்த அந்த மாலைகளை அவருக்கு சாற்றி தமது பிரசாதத்தை அவருக்கு உண்பித்து அவருக்கு ஒரு பொற்கோயில் கட்டி அழகாக வைத்து இன்றும் நாம் சண்டிகேஸ்வரரை அழகாக வழங்கும் அளவிற்கு நல்ல நல்ல ஒரு நிலைமையை சண்டிகேஸ்வரருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் நம் சிவபெருமான். அப்படிப்பட்ட பொற்கோவில் ஈந்த ஈசனடி போற்றி என்கிறார் நக்கீரர். அடுத்து கூறுகிறார், வலந்தருமால் நான்முகனும் வானவரும் கூடி அலந்தருமால் கொள்ள அடர்க்கும் சலந்தரனை சக்கரத்தால் ஈர்ந்து அரிதன் தாமரை கண் சாத்துதலும் மிக்க ஹக்தன் ஈந்த விரல் போற்றி என்கிறார். வெற்றியை தரும் திருமாலும் நான்முகனும் ஒன்று கூடி துன்பத்தை அடைய மயக்கத்தை தந்து தாக்கிய சலந்தரனை சக்கரத்தால் அழித்த திருமால் தம் தாமரை மலரணைய தன் கண்ணினை இடந்து மலர் வழிபாடு ஆற்றிய அந்த வெற்றிக்கு வணக்கம் என்கிறார். சிவபெருமான் அடியவர்களுக்கு மட்டும் சோதனை கொடுப்பவர் அல்ல, மகாவிஷ்ணுவுக்கே சோதனை தந்தவர்.
1000 மலர்களால் 1000 தாமரை மலர்களால் நான் சிவனை அர்ச்சிப்பேன் என்று 1000 தாமரை மலர்களை எடுத்துக்கொண்டு சிவனை போற்றி போற்றி என்று திருமால் வழிபட்டார். அந்த திருமாலை சோதிக்க வேண்டி சிவன் என்ன செய்கிறார்? அந்த 1000வது தாமரை மலரை அவ்விடத்தில் இருந்து மறைத்து விடுகிறார். பார்த்தார் மகாவிஷ்ணு. அவரா கலங்கக்கூடியவர், அவரும் ஒரு அவதாரம் அல்லவா? உடனே தாமரை மலர் ஒத்த தனது கண்ணினை பிளந்து அதையே ஒரு மலராக்கி அந்த சிவனுக்கு 1000வது மலராக அவர் தாளில் வைக்கிறாரே மகாவிஷ்ணு. அதற்கு அந்த ஈந்த அந்த விரல் போற்றி என்று அழகாக நக்கீரர் அவரை போற்றி பாடுகிறார். அடுத்து கூறுகிறார், அக்கணமே நக்கிருந்த நாமகனை மூக்கறிந்து நால்வேதம் தொக்கிருந்த வண்ணம் துதி செய்ய மிக்கிருந்த அங்கை தலத்தே அணிமாலை ஆங்களித்த செங்கை திறத்த திரள் போற்றி என்கிறார். அது அழகாக சொல்லுவார். அப்போது நகைத்திருந்த கல்வி கடவுளை உடனே பிரம்மனை மூக்கை அறிந்து நான் மறைகளும் விரும்பி வணங்கச் செய்ய அடகிய மானை கரத்தில் ஏந்திய உன் வெற்றிக்கு வணக்கம் என்று நக்கீரர் சிவனை அழகாக போற்றுகிறார். பின்னும் சொல்கிறார், தேய்த்ததுவே செம்போற் செழுஞ்சடை மேல் சேர்வித்து வாய்த்திமையோர் தம்மை எல்லாம் வான் சிறையில் பாய்த்தி பிரமன் குறை இறப்ப பின்னும் அவர்க்கு வரமன்று அளித்த வழி போற்றி என்கிறார். அதாவது கமலால் சந்திரனை தேய்த்த செம்பன் செஞ்சடை மேல் சேர்த்து சந்திரனுக்கு ஒரு பெரிய சாபம் கிடைத்தது. தனது குரு பத்தினியாகிய தாரை என்ற மாதரை தான் தகாத உறவுக்காக விரும்பினான் சந்திரன். உடனே பார்த்தார் குரு, சந்திரனுக்கு நீ தேய்ந்து அழிந்து போவாய் என சாபம் கொடுத்து விட்டார். ஆக சந்திரன் உடனே ஓடிப்போய் சிவபெருமானின் காலில் அபயம் அபயம் என விழுகிறான். உடனே அபயம் அளிக்கும் தொண்டர்களுக்கு அபயம் அளிக்கும் அருளாளர் அல்லவா நம் சிவபெருமான். உடனே தன் அருளை சந்திரனுக்கு தருகிறார். எப்படி என்றால், அவர் கொடுத்த சாபத்தை என்னால் நீக்க முடியாது, ஆனால் அந்த சாபத்தின் உக்கிரத்தை குறைக்க முடியும் என்று அழகாக அந்த சந்திரனின் சாபத்தை நீ 15 நாள்கள் தேய்வாய், 15 நாள்கள் வளர்வாய். ஆக இப்படி வளர்ந்தும் தேய்ந்தும் நீ இருப்பாய். உனது இந்த ஒளி இந்த உலகெல்லாம் பரவும் வண்ணம் நான் உன்னை எனது தலையில் சூடிக்கொள்கிறேன் என்று அந்த சாபம் பெற்ற சந்திரனுக்கும் அருள் புரிந்த அந்த சிவனை போற்றி என்று பாடுகிறார் நமது நக்கீரர். அழகாக சொல்கிறார், காலால் தேய்ந்த சந்திரனை செம்பொன் செஞ்சடை மேல் சேர்த்து விண்ணோரை சிறையில் அடைத்து நான்முகன் வேண்டிக் கொள்ள பிறகு அவர்களுக்கு வரமளித்து அருளிய உன் வலிமைக்கு வணக்கம் என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், புறமெரித்த அன்றுய்ந்த மூவர் கமர்ந்து வரமளித்து நின்றுய்ந்த வண்ணம் நிகழ்வித்து நன்று நடை காவல் மிக்க அருள் கொடுத்து கோயில் கடை காவல் கொண்டவா போற்றி என்று அழகாக முப்புறம் எரித்த சிவன் அல்லவா. முப்புறங்களை எரித்த போது தப்பிய அவ்வசுரர்கள் மூவருக்கும் அருள் காட்டி வரம் நல்கி அவர்களை கோவிலில் காவல் தெய்வமாக்கிய உனது அருள் தன்மைக்கு வணக்கம் என்கிறார். முப்புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்தார். திரிபுரத்தை எரித்த பொழுது அவற்றுள் இருந்த பலருள் சிவபக்தி நின்றும் மாறாது உறைந்து நின்ற சுதன்மன், சுசீலன், சுபுத்தி என்ற மூவருமே அவரது திருவருளால் உய்தி பெற்றனர். அந்த திரிபுரத்த அசுரராகிய தாரகாக்கன், கமலாக்கன், வித்யுன்மாலி ஆகிய இருவரும் மற்றையோரையும் அழகாக அழித்துவிட்டு மற்ற மூவருக்கு தன் கோவிலின் வாசலில் காவலராகும் வரத்தையும் ஒருவன் தனது கோவிலுக்கு முழவு வாசிக்கும் வரத்தையும் ஈந்தாரே சிவபெருமான். அந்த சிவனுக்கு போற்றி என்கிறார் நக்கீரர். அடுத்து கூறுகிறார் பாருங்கள், தானவர்க்கு அற்ற ஆட்டாது தன்னடைந்த நன்மை விரல் வானவர்கள் வேண்ட மயிலூரும்
கோனவனை சேனாபதியாக செம்பன் முடிகவித்து வானாள வைத்த வரம் போற்றி என்கிறார். சூரபன்மன் பத்தி நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். சூரபன்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த மூவலகையுமே அழித்து தேவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து வைத்து விட்டனர். அந்த சமயத்தில் அனைவரும் சென்று சிவபெருமானை தஞ்சம் அடைய செல்கின்றனர். அப்பொழுதுதான் நாம் ஏற்கனவே கூறிய அந்த மன்மதனின் கதை நடைபெற்றது. அந்த சிவபெருமானின் தவத்தை கலைத்த மன்மதனுக்கு எரித்து சாப விமோசனம் கொடுத்த அந்த சிவன் வருகிறார். வந்து பார்வதி தேவியை கரம் பிடித்து அருமையான முருகன் என்ற தனது நெற்றிக் கண்ணிலிருந்து பிளந்து அழகாக ஒளி வீசிய 6 உருவாக மாறிய அந்த அருமுகனை பெற்றவர் அல்லவா, தனது நெற்றிக் கண்ணினால் உருவாக்கிய அந்த முருகனை பெற்ற அந்த சிவனுக்கு போற்றி என்கிறார் நக்கீரர். முருகன் சக்தி வேலை வாங்கிக் கொண்டு அந்த சூரபத்மனை அழித்ததால் தானே அந்த தாரகாசுரனும் சிங்கமுகாசுரனும் சூரபத்மனும் அடிந்தார்கள் அல்லவா. அப்பேற்பட்ட ஒரு சேனாதிபதியாக செம்பன் முடிகவித்து வானாள வைத்த உடனே இந்திரனுக்கு அந்த கிரீடத்தை அணிவித்து அந்த வானவர் தேசத்தை இந்திரனுக்கே மீட்டுக் கொடுத்த அந்த சிவனின் பாதங்கள் போற்றி என்று அழகாக கூறுகிறார் நக்கீரர். மீண்டும் சொல்கிறார் பாருங்கள். மேனாள் அதிர்ந்தெழுந்த அந்தகனை அண்டரண்டம் உய்ய கொதித்தெழுந்த சூலத்தால் கோத்து துதித்தங்கு கவனிருக்கும் வண்ணம் அருள் கொடுத்தங்கு ஏழேல் பவமறுத்த பாவனைகள் போற்றி என்கிறார். அழகாக சொல்கிறார். பிளவு கொண்ட முகத்தினை உடைய பொற்பாகரை பிளந்து 2 கூறுகளாக வீசியும் பாசறையை விட்டு வெளியே வந்து நின்ற மதத்தையும் வெண்கோட்டையும் கார் நிறத்தையும் அஞ்சாமையோடு மதமும் கொண்டு விரைந்து ஓடி விம்மி பேரொலி செய்து பாய வந்த அடுகளிற்றை கொன்று அதன் தோலை உரித்து போற்றிக் கொண்ட நின் வீரத்திற்கு வணக்கம் என்கிறார். அதாவது இது கயாசுர வதத்தை பற்றி அருமையாக குறிப்பிடுகிறார் இந்த இடத்தில் நக்கீரர். கயாசுரன் யார் என்று கேட்டால் யானை வடிவம் கொண்ட ஒரு அசுரன். பல கிளைகளாக முகத்தை உடைய இரும்பாலான கருவி அந்த அங்குசம் போன்ற இவ்வாறு தனது 2 தந்தங்களால் வலிமை மிகுந்த 2 தந்தங்களை கொண்டு அனைவரையும் தான் தனது அந்த பலத்தாலே அடக்கி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்த அந்த யானை வடிவம் கொண்ட அந்த கயாசுரனை அழித்து அவனது தோலை தான் போர்த்தி கொண்டவர் அல்லவா நமது சிவன். அந்த ஒரு சிவனின் தாளை வணங்கி போற்றி என்று கூறுகிறார் நக்கீரர். அடுத்து கூறுகிறார். தொடுத்தமைந்த நாள் மாலை கொண்டணிந்த நால்வர்க்கன்றால் நிழற்கீழ் வாழ்மாலையாகும் வளை அருளி தோல் மாலை விட்டிலங்க தக்கினமே நோக்கி வியந்த குணம் எட்டிலங்க வைத்த இறை போற்றி என்று கூறுகிறார் நக்கீரர். அன்றலந்த மலர்களால் தொடுக்க பெற்ற மலர் மாலைகளை அணிந்த சனகாதி போன்ற நால்வருக்கு கல்லால நிழலின் கீழ் நல்லுபதேசம் செய்து தோள் மீதிருந்த மாலை ஒளி வீச வியந்து என் திசையும் இலங்க வைத்த இறையே வணக்கம் என்று கூறுகிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறுங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கை வெல்வாம் என்று அந்த மேதா தட்சிணா மூர்த்தியை நாம் வழிபடுவோமே. அவ்வாறு தட்சிணா மூர்த்தியாகி நால்வருக்கும் அருள் கொடுத்து இந்த உலகத்துக்கே குருவாக தட்சிணா மூர்த்தியாக அமர்ந்த அந்த சிவபெருமானின் தாள் போற்றி என்று பாடுகிறார் நக்கீரர். மேலும் கூறுகிறார் அழகாக. ஒட்டி விசையன் விசை அளப்பான் வேடுருவம் ஆகி அசையா உடல் திரியா நின்று வசையினால் பேசுபதப்பான பிழை பொறுத்து மற்றவருக்கு பாசுபதம் ஈன்ற பதம் போற்றி என்று அழகாக சிவனை போற்றி பாடுகிறார் நக்கீரர். நாம் ஏற்கனவே அடியவர்களை சோதனை செய்த சிவனை பார்த்தோம்.
மகாவிஷ்ணுவையே சோதனை செய்த சிவனை பார்த்தோம். தனது அடியவனான அர்ஜுனனையே சோதனை செய்த சிவனை போற்றுகிறார் நக்கீரர். எப்படி என்றால், அர்ஜுனன் ஒரு சமயம் காட்டிற்கு தனது வில்கள் அம்புகள் எடுத்துக்கொண்டு காட்டிற்கு வேட்டை செய்ய போகிறான். அவனை சோதிப்பதற்காக வேண்டி அவன் எய்த அந்த மிருகத்தை தனது மிருகம் எய்ந்து ஒரு வேடுவர் போல வந்து அங்கு அர்ஜுனனிடம் போர் புரிந்து கடைசியில் தான் யார் என்று காட்டி அந்த அர்ஜுனனுக்கே அருள் புரிந்து பாசுபதம் என்ற அந்த சிவதனுசை அர்ஜுனனுக்காய் அளித்த பாசுபதம் ஈந்த பதம் போற்றி என்று அருமையாக குறிப்பிடுகிறார் நக்கீரர். அர்ஜுனனது ஆற்றலின் அளவினை அறிய வேண்டி வேட்டுருவ கொண்டு தங்கிட உடல் தெரியா நின்ற வசையினால் பேசிய சொற்குற்றத்தையும் பொறுத்து அர்ஜுனன் அவரை தகாத வார்த்தைகளெல்லாம் போட்டு திட்டுகிறான். அப்படியும் அந்த தகாத வார்த்தைகளான சொற்குற்றங்களையும் பொறுத்து அவனுக்கு பாசுபதக்கணை நல்கிய நின் திருவடிகளுக்கு வணக்கம் என்று அழகாக அந்த அர்ஜுனனுக்கு பாசுபதம் ஈந்த பரமசிவனின் அடி போற்றி என்கிறார் நக்கீரர் சிவபெருமானை தனது போற்றி கலிவெண்பாவில். இறுதியாக சொல்கிறார் பாருங்கள், வாயில் நீர் கொண்டு மகுடத் துமிழ்ந்து இறைச்சி ஆய சீர் போனகமா அங்கமைத்து தூய சீர் கண்ணிடத்த கண்ணப்பர் தம்மை மிக காதலித்து விண்ணுலகம் ஈந்த விரல் போற்றி என்கிறார். கண்ணப்ப நாயனார் சரிதம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். திண்ணப்பன் என்று பெயருடைய அந்த வேடுவன் என்ன செய்கிறார்? தான் சென்ற வழியில் ஒரு சிவன் கோவிலை காண்கிறார். அந்த சிவனுக்கு சிவாச்சாரியார் பூஜை எல்லாம் செய்துவிட்டு அமுது படைத்து பூக்களால் அர்ச்சித்து தினசரி பூஜை செய்துவிட்டு சென்ற பிறகு வேடுவனாகிய திண்ணப்பர் வந்து சிவபெருமானை பூஜை செய்ய வருகிறார். அவர் சிவாச்சாரியார் செய்துவிட்டு போன அனைத்தையும் துடைத்து விட்டு தனக்கு என்ன தெரியும்? சிவன் அது கடவுள் என்று தனக்கு உள்ளுணர்வார் உணர்கிறார் திண்ணப்பன். தனக்கு தெரிந்ததெல்லாம் என்னது? இறைச்சியும் நீர். சாப்பிட்டால் தண்ணீர் அருந்த வேண்டும். ஆக தண்ணீர் கொண்டு வர குவளை ஏது? தனது வாயினாலேயே தனது வாயினில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு தான் வேட்டை செய்து எடுத்து வந்த இறைச்சியை இறைவனுக்கு உணவாக சமைத்து எடுத்து வந்து அழகாக அந்த இறைச்சியை அந்த சிவபெருமானுக்கு படைத்து வாயினால் கொண்டு வந்த தண்ணீரை சிவனுக்கு அது எச்சிலென்றும் தோன்றாமல் ஊற்றி வாயில் நீர் கொண்டு மகுடந்து உமிழ்ந்து, நாம் சொல்கிறோம் அது உமிழல் என்று, ஆனால் திண்ணப்பரை பொறுத்த வரைக்கும் அது சிவனுக்கான அபிஷேகம். அதையும் ஏற்றுக்கொண்டாரே சிவபெருமான். ஆக சிவாச்சாரியார் தினசரி இந்த கோலத்தை பார்த்து பார்த்து யார் இந்த கொடுமையை செய்திருக்கிறார்கள் சிவனுக்கு என்று துடித்து போய் சிவனிடமே முறையிடுகிறார். ஆக சிவபெருமான் அந்த சிவாச்சாரியாரின் கனவில் வந்து, நாளை நீ மறைந்து ஒளிந்து நின்று பார், அங்கு என்ன நடக்கிறது என்று கூறுகிறார். ஆக அடுத்த நாள் சிவாச்சாரியார் முன்னே எழுந்து தன் வீட்டில் உள்ள பூஜைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு அந்த சிவனின் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு திண்ணப்பனின் வருகைக்காக காத்திருக்கிறார். திண்ணப்பன் வருகிறார். அவருக்குத்தான் பூஜை செய்வது வழக்கமாயிற்றே. வாயில் உள்ள தண்ணீரை சிவனின் மேல் உமிழ்கிறார். அபிஷேகம் ஆகிறது. பூக்கள் ஏது? காட்டு மலர்களையே பூக்களாக்கி போடுகிறார். உணவு நேவேத்தியம் செய்ய வேண்டும் அல்லவா? தான் கொண்டு வந்த மாமிசத்தை சிவனுக்கு உணவாக படைக்கிறார். ஆக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவன் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு திடீரென்று தனது வலது கண்ணிலிருந்து உதிரத்தை கொட்ட ஆரம்பிக்கிறார். பதைபதைத்து போனான் திண்ணப்பன். எவ்வாறு கடவுள் கண்ணிலிருந்து ரத்தம் வழிகிறதே, கண்ணீர் வழியும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி இப்படி ரத்தம் வழிகிறது இறைவனின் கண்ணீரில்? இதை எவ்வாறு துடைப்பது என்று தனது கையால் துடைக்கிறார், தனது ஆடையால் துடைக்கிறார், அங்கிருக்கும் இலை தழை கொடிகளால் துடைக்கிறார். நிற்கவில்லை.
யோசிக்கிறார். ஆக நாம் சொல்லுவோமே, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று, அது திடீரென்று தனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை இறைவன் கண் இருக்கும் இடத்தில் தனது கண்ணை பதித்தால் அந்த ரத்தம் நிற்குமோ, அந்த உதிரம் நிற்குமோ என்று தனது வேடுவன் அல்லவா தனது அம்பரா துணியில் இருந்து அம்பை எடுத்து அவருக்கு வலது கண்ணில் இருந்து ரத்தம் வழிவதால் தனது வலது கண்ணை பிளந்து அந்த ரத்தம் வடியும் சிவனின் கண்ணில் வைத்து விடுகிறார். ரத்தம் நின்று விட்டது. ஆகா, சிவபெருமானே உன் கருணையே கருணை என்று போற்றி கூத்தாடுகிறார். தனது கண்ணிலிருந்து வழியும் உதரத்தை கூட பொருட்படுத்தாமல் அருமையாக தான் சிவனது ரத்தத்தை தாம் நிறுத்திவிட்டோமே என்ற ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார். இன்னும் விடுவாரா நமது சிவன்? அடியவரை சோதனை செய்பவர் அல்லவா? அடுத்த கண்ணிலிருந்தும் தனது உதிரத்தை கொட்டுகிறார் சிவன். கண்ணப்பர் விடுவரா? இதுக்கு முன்னால் எல்லாம் அவருக்கு என்ன மருந்து போடுவதென்று அறியாமல் இருந்தார். இப்பொழுது தெரிந்து விட்டது கண்ணுக்கு கண் என்று. அருமையாக உடனே யோசித்தார். தனது அடுத்த கண்ணையும் பிளப்பதற்காக அம்பை கண்ணிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று யோசனை வருகிறது. தாம் கண்ணை பிளந்து அவரது கண்ணில் வைக்காமல் வேறு ஒரு இடத்தில் பதித்து விட்டால் ரத்தம் வருவது நிற்காமல் போய் தனக்கும் கண் போய்விடுமே, எப்படி தான் அந்த குறையை சரி செய்வோம் என்று யோசித்து அடையாளத்திற்கு சிவனின் இடது கண்ணில் தனது செருப்புக்கள் அணிந்த தோல் செருப்பு அணிந்த தனது பாதத்தை அந்த கண்ணின் மேல், அதாவது சிவனின் தலையின் மேல் இருக்கும் அந்த முகத்தின் மேல் இருக்கும் அந்த கண்ணில் அடையாளம் வைத்துக் கொண்டு தனது செருப்பணிந்த கால்களால் சிவனின் கண்ணை அடையாளம் வைத்துக் கொண்டு தனது அம்பால் மீண்டும் தனது இடது கண்ணை எடுத்து பொருத்துகிறார். அந்த ரத்தமும் நின்று விடுகிறது. மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருந்த சிவாச்சாரியார் மனதிற்குள் பதைபதைத்து போகிறார். தான் தினந்தோறும் என்னதான் சிவனை வணங்கி பூஜித்து ஆத்மார்த்தமாக பூஜை செய்தாலும் இந்த திண்ணப்பன் அளவிற்கு தன் கண்ணை கொடுத்திருப்போமா என்று அந்த சிவாச்சாரியாருக்கே தனது பக்தியின் மீது ஒரு வெட்கம் தோன்றிவிட்டது. ஆக இந்த திண்ணப்பன் தான் தனது கண்ணை பிளந்து இன்னொரு கண்ணை வைக்கப் போகிறானே என்று பதைத்து அங்கு எடுகிறார். உடனே சிவன் நெல்லு கண்ணப்ப என்று அந்த திண்ணனை நிறுத்துகிறார். அங்கு கிடைக்கிறது திண்ணனின் பெயர் கண்ணப்பன் என்று ஆகிறது. அப்பனுக்கே கண் கொடுத்தவன் அல்லவா, அவனுக்கு கண்ணப்பன் என்ற பெயரை கொடுத்து காலத்தி தேசத்தில் அந்த சிவனின் முன்னால் கண்ணப்ப நாயனார் என்று அருமையாக பேசப்பட்ட அந்த திண்ணப்ப நாயனாருக்கு அழகாக கண்ணிடந்த கண்ணப்பர் தம்மை மிக காதலித்து விண்ணுலகம் ஈந்த விரல் போற்றி என்று அருமையாக போற்றி பாடுகிறாரே நக்கீரதேவ நாயனார். அந்த திண்ணனாக இருந்த அந்த கண்ணப்பனுக்கு காலத்தி என்ற கையிலாயத்தையே ஒரு வரமாக அருளிய அந்த சிவனின் அடி போற்றி என்று தனது போற்றி திருக்கல்வெண்பாவை முடிக்கிறார் நக்கீரர். மண்ணின் மேல் காலத்தி போற்றி கையிலை மலை போற்றி என நீளத்திலால் நினைந்து நிற்பார்கள். தாளத்தோடு எத்திசையும் பன்முரசம் ஆர்த்திசையோர் போற்றிசைப்ப அத்தனடி சேர்வார்கள் ஆங்கு என்று தனது 45வது கண்ணியாகிய போற்றி திருக்கலிவெண்பாவை அழகாக முடிக்கிறார் நக்கீர தேவநாயனார். அன்பு மீது ஊறலால் வாயினுள் நீர் கொண்டு உன் முடிமீது திருமஞ்சனம் செய்வது போல் உமிழ்ந்து இறைச்சி உணவினை உனக்கு படைக்க, அதாவது நைவேத்தியம் செய்ய இருத்தி தூய்மை மிகுத்தம் கண்ணினையே தோண்டிய கண்ணப்பரது கையை மிக விரும்பி விண்ணுலகிற்கு அனுப்பிய உன் வெற்றிக்கு வணக்கம். இப்பூவுலகில் திருக்காலத்தி பதிக்கு வணக்கம், கையிலை மலைக்கு வணக்கம் என்று நீண்ட காலமாக எண்ணி நிற்பவர்கள் தாளத்தோடு அனைத்து பக்கங்களிலும் பல பேரிகைகளும் ஒலித்திட இமையோர் வணங்க அத்தனாகிய நின் திருவடியை அப்போதே செய்து உய்வர் என்று நக்கீரதேவ நாயனார் தனது போற்றி திருக்கலி வெண்பாவில் 45 கண்ணிகளாக 2 அடிகளாக அழகாக தொகுத்து அமைத்து இந்த சிவபெருமானின் திருவிளையாடல்களை போற்றி திருக்கலி வெண்பாவாக நமக்கு
அருமையான எளிமையான தமிழில் தந்து ஈந்திருக்கிறார். நாம் எல்லோரும் என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்த போற்றி திருக்கலி வெண்பாவை அனுதினமும் அனுசரிக்க வேண்டும். நாம் போற்றுவதோடு மட்டுமல்லாது அடுத்த தலைமுறையினர் இளம் குழந்தைகளுக்கும் இந்த போற்றி திருக்கலிவெண்பாவில் இறைவன் திருவிளையாடல் செய்த அனைத்து புராணங்களையும் அவர்களுக்கு அழகாக எடுத்துச் சொல்லி சிவனின் நாமத்தை அடுத்த தலைமுறையினர் அழகாக எடுத்து இயம்ப ஓதுமாறு இந்த போற்றி திருக்கலிவெண்பாவை அமைத்துக் கொடுத்த நக்கீரதேவ நாயனாருக்கு நாம் நன்றி கூறி அனுதினமும் சிவாய நம சிவாய நம சிவாய நம என போற்றி 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 என்று அந்த சிவனை நாம் துதித்திருப்போமாக. இவ்வாறு நக்கீரர் போற்றி வணங்கிய பாடல்களை எல்லாம் நாம் அனுதினமும் போற்றி அந்த ஆலம் உண்ட நீலகண்டனை நம் மனத்தில் வைத்து பூஜித்து அந்த சிவனின் அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 45 கன்னிகளுடைய போற்றி திருக்கலி வெண்பாவை மிக நயமாகவும் எளிமையான நடையில் அம்மா எடுத்துரைத்துள்ளார்கள். தாருகன், ராவணன், பிரம்மன், அர்ஜுனன், கண்ணப்பர் போன்ற அடியார்களுக்கு இறைவனை எப்படி சோதித்து அருள் செய்தார் என்பதை மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். எங்களை போன்ற குழந்தைகளுக்கும் எளிதில் விளங்கும்படியும் மிகுந்த கருத்து செறிவுடன் உரையாற்றிய அம்மையாருக்கு எங்கள் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்வுக்கான நன்றி உரையை உரைக்க நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சிவ லாவண்யா அம்மா அவர்களை அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் பெருமான் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி அனைவருக்கும் இந்த ஒரு 2வது நாள் வேள்வி திருப்திகரமாக இருந்திருக்கும் என்பதுல 1% கூட சந்தேகம் இல்லாத ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு முழுவதுமா இன்னைக்கு 2வது நாள் நிறைவுக்கு வருகின்றது. மொத்தம் 16 சிற்றிலக்கியங்கள் நம்மள சாமி சிந்திக்க வச்சிருக்கிறாரு 2 நாட்கள்ல. இதுல என்னன்னா இன்னைக்கு மட்டும் 8 சிற்றிலக்கியங்கள் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். இது முழுவதுமே இன்னைக்கு என்னன்னா முக்காசி சொல்லணும்ல, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல், இன்னைக்கு மண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு நக்கீரதேவ நாயனாருடைய ஸ்பெஷலாவே மாறிடுச்சு. முழுவதுமாக 8 இலக்கியங்களுமே நக்கீரதேவ நாயனாருடைய நூல்களாகவே நமக்கு பெருமானுடைய கருணை துணை செய்தது அப்படின்னு சொல்லணும். இன்றைய நிகழ்வில் நமக்கு பொழிவாற்றியவர்கள் முதல்ல சிவத்திரு லோகாம்பாள் அம்மா அவர்கள். ஒரு உண்மையா சொல்லணும்னா ஒரு கதா காலாக்ஷேபம் கேட்ட ஒரு உணர்வை காலையில ரொம்ப அழகா கொடுத்தாங்க அவங்க. எத்தனை எடுத்துக்காட்டுகள் அது இதுன்னு அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. அதற்கு பிறகு நமக்கு சுப்பிரமணியம் ஐயாவுடைய பொழிவு அந்த படங்கள் ஒவ்வொரு படங்களையும் எடுத்து போட்டு மிக அழகாக அந்த ஈங்கோய் மலையில இருக்கக்கூடிய அற்புதங்களை நமக்கு கண்முன்ன கொண்டு காமிச்சாங்க. அடுத்தது முனைவர் ஆண்டாளம்மா சொல்லவே வேண்டாம், அந்த அனுபவத்தை அப்படியே புழிந்து நமக்கு கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக பொழிவாற்றிய நெல்லை வடிவம்மா கொஞ்சம் நடுவுல இணையம் ஆரம்பத்துல பிரச்சனை பண்ணாலும் அவங்களுடைய அந்த பதற்றமே இல்லாம, நாங்க பதட்டம் அடைஞ்ச அளவுக்கு கூட அம்மாவுடைய பதற்றம் இல்லாம ரொம்ப அழகா இது சாமியோட பிரச்சனை, நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எழுக்கூற்று இருக்கை. ஏன்னா அது சாதாரணமான ஒரு பாடல் கிடையாது. அது அவ்வளவு அழகா எளிமையா, அதுவும் படங்கள் இல்லாம அதை சொல்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப அழகா அதை சொன்னாங்க. அடுத்தது நம்ம சிவ சகுந்தலை அம்மா ரொம்ப அழகான பொறுமையான அந்த சிரித்த முகத்தோட அவங்க சொன்னது, அந்த அனுபவத்தை அவங்களுடைய உரையில நாம பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு சாந்தமா அதை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நிஜமாவே பவித்ராக்கும் எனக்கும் இருந்தது. என்னமோ உண்மைதான். அம்மா கிட்டயே சொன்னோம், அடிப்பொடியில பேசுறோம்மா, நாங்க உங்களுடைய அந்த அமைதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தது நம்மளுடைய குழுவை சேர்ந்த குந்தவை முதல்ல பேச ஆரம்பிக்கிற போதே கலக்கலா பேசின நூல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் கோப பிரசாதத்தை இவ்வளவு சாந்தமா சொன்னதை முதல் தடவை கேட்கிறேன். அடுத்தது நம்ம ராஜலட்சுமி அம்மா மிக அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது கார் 8ல இத்தனை விஷயம், அதுவும் 8 மட்டும் எடுத்து அவங்க சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது.
நிறைவாக நமக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற அம்மா கவிஞர் உமா பாரதி அம்மா, இவங்களுடைய தலைமுறையே நமக்கு வந்து பிரமிக்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு, அதாவது பாரதியாருடைய, மகாகவி பாரதியாரோடைய, ஏன்னா நம்ம தேசிய கவிஞர் என்று சொல்லப்பட்டவர், அவருடைய கொள்ளு பேத்தி அவங்க வந்து நமக்கு இன்னைக்கு மிக அழகாக இந்த நிறைவான ஒரு நூலை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல என்ன ஒரு அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் திருவருள்னு சொல்றது. இத வந்து நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், 5 நாள் போடலாம், 5 நாள் திட்டமா எடுக்கலாம், 8 நூல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னுட்டு. ஆனா திருவருள் எப்படி அமைச்சு கொடுத்திருக்கு பாருங்க. ஒரு வழிபாட்டோடைய நிறைவுல வந்து போற்றி எப்பவுமே சொல்ற வழக்கம் இருக்கு. சிவபூசை செய்யறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த வாரத்தோட, ஏன்னா இந்த வாரம் அதுக்கப்புறம் 3 நாள் அடுத்த வாரத்துலதான் வருது பாருங்க. இந்த 2 நாள் நிறைவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து மிக அழகா ஒரு போற்றியோட சாமி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அது அம்மா சொன்ன விதம் வந்து நிஜமாவே கண்ணை மூடிட்டு நீங்க திருப்பி இதை கேட்டு பாருங்க. உங்க முன்னாடி வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு நீங்க அப்படியே போற்றி சொன்ன ஒரு உணர்வை கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அம்மாவுக்கு மிகுந்த நன்றிகள் சொல்லியே ஆகணும். இன்று அருமையாக நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிய சிவ சின்மயா மற்றும் சிவ வரதன், சிவ பவித்ரா, சிவ மதுரமொழி, சிவ குந்தவை, இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றோம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல. சட்டு சட்டுன்னு வந்து மாத்துறதெல்லாம், அதுவும் குழந்தைங்களா இருக்கும் போது அதை ரொம்ப அழகா நேர்த்தியா அவங்க வந்து கையாண்டாங்க. இந்த நிகழ்வுல மிக முக்கியம் அப்படின்னு சொல்றது வந்து இணையம் வழியாக இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கும் நீங்கள் தான். எங்களை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி எங்களுடைய ஆர்வத்தை இன்னும் உங்களுடைய ஆர்வத்தை பதிவிட்டு அதனால எங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால உங்க அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு அதாவது இந்த 2 நாள் இதோட நிறைவுக்கு வருது. இதனுடைய தொடர்ச்சி வந்து நமக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தொடர இருக்கின்றது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 40 இலக்கியங்கள் இல்லையா, 16 முடிந்த நிலையில இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் நூல்கள் இருக்கு. அதை வந்து நாம அடுத்த வாரம் ஆரம்பிக்க போறோம். வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி இந்திய நேரப்படி 10 மணி, அதாவது சிங்கப்பூர் நேரப்படி 12:30 மணிக்கு மத்தியானம் மீண்டும் எங்களோடு இணைந்து இந்த சிற்றிலக்கிய சிந்தனை பயணத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார புதக்கடலையே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.